ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவை எடுத்திருக்கேன். அதை வந்து ஆயில் ஊற்றி தான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுட்டு 1 பங்கு ரவைனா 3 பங்கு தண்ணி ஊற்றணும். ஸோ 3 பங்கு தண்ணி ஊற்றிட்டு கேசரி பவுட்ரு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டால் போதும். நான் வந்து இப்போ அவ்வளோவா கலர் வந்து எதுலேயுமே ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். ஸோ வந்து லைட்டாக தான் கேசரி பவுட்ரு கலந்தேன். அதனால் உங்களுக்கு கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து கெடுதல் தான். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஓகே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அந்த அளவுக்கு சேர்த்துக்க மாட்டேன். கேசரி பவுடர் சேர்த்துட்டு அது கொதி வர நேரத்தில் சரி நாளைக்கு கீரை வந்து கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சைடில் கீரையும் கட் பண்ணி வச்சாச்சு. இதுவும் கொதி வந்துருச்சு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையை போட்டு கிளறிட வேண்டியது தான். 1 பங்கு ரவைக்கு வந்து 1 பங்கு சர்க்கரை தான் நான் போடுவேன். நீங்கள் எவ்வளோ போடுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கிளறிட வேண்டியதான். கிளறிட்டு அந்த பக்கத்து ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்து அடுப்பில் வந்து குட்டி பவுல் வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா பாதாம் தான் போட்டுக்கிட்டேன், முந்திரி போடல. பாதாம் போட்டுட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். அது ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எடுத்து போட்டுட்டு அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு நல்லா கிளறியாச்சு. கிளறிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரூமுக்கு. எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அஜிட்ட நான் கேட்டுகிட்டு இருந்தேன், என்னென்ன ஸ்கூலில் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு நான் எந்திரிச்சு வெளில போயிட்டேன். சரி காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வெளில உட்காந்து சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஓகே, பாய்.